ஹோம்மேடில் கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஒரு 5 லெக் பீஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அந்த புளிப்புக்கு தேவையான அந்த நம்ம எவ்வளோ சிக்கன் போடுறோமோ அதுக்கேற்றாப்புல தயிர் சேர்த்துக்கிடணும். நம்ம தயிரோட புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்றாப்புல பார்த்து சேர்த்துக்கிடணுங்க. அதையும் போட்டுட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டிடுங்க. நல்லா அந்த கத்தி போன அந்த இடங்கள்லாம் நல்லா அது பிளெண்ட் ஆகி வரணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் விரவி அந்த மசாலா செய்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் பொரித்து எடுக்கும்போது அந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு போட்டுக்கோங்க. இது என்னங்க, நம்ம கடையில் எவ்வளவு தான் பார்த்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஃபுட் கலர் சேர்த்துட்றாங்க. இப்போ நீங்கள் தந்தூரிலேயே பாருங்களேன், போய் கடையில் வாங்கினா அது பார்த்தோன்னே நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது என்னென்னா அதோட கலர் தான் ஃபஸ்ட்டு. அதில் இருக்கிற கலர்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்தோன்னே அப்படி இழுத்துறது. அது வேணுங்கிற வேண்டியது. அப்புறம் வாசனை, வெளியில் அது கிரில்ல அப்படியே சுற்றுவோம் பாருங்கள், அது பார்த்தோன்னே பிள்ளைகளுக்கு சாப்பிடணும்னு ஒரு வாசனையும் அதோட ஸ்மெல்லும் நம்மளோட இதை தூண்டி விட்டுருது. அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நான் அடிக்கடி இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற கிரில் சிக்கன் மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள், சரியா? இப்போது நம்ம பெரட்டிக்கிட்டோம். நல்லா பெரட்டிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லை வெளியிலே எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தளதளன்னு இருக்கா? ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விடுங்க, அது செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்களா? எண்ணெய் ஊற்றணுன்னு அது தக்கன்னு ஜொலிக்குதுங்க. அப்புறம் இதை நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் எப்படியும் ஊறணுங்க. அப்புறம் தாங்க அந்த மசாலா பிடிக்கும். இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஊறிட்டு இருக்கும்போதே என் பசங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்புறம் இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நான் பிரியாணி செஞ்சேங்க. கல்யாண வீட்டு பிரியாணின்னு செஞ்சாச்சுங்க. அது ஒரு ஓரமாக செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கம்பல்சரிங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனாவது விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் இந்த சிக்கன் ஊறின சிக்கனை பேனில் போடுங்க. பேனில் போட்டு நல்லா அது கொஞ்சம் வேகணும். அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டி நல்லா வேகணுங்க. ஹோட்டலுக்கு போனாலே ஆர்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு கிரில் சிக்கன் தாங்க. வீட்லேயும் நம்ம இதை அழகாகவே செய்யலாம், டேஸ்டியாகவும் செய்யலாம். பட் உங்கள்கிட்ட இந்த கிரில் இல்லை அப்படின்னா இப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணி தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய ஹோட்டலில் இந்த திருநெல்வேலி சைடில் உள்ள ஹோட்டலில் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க. சிக்கன் 65 அப்புறம் இந்த மாதிரி கிரில்லு இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே வீட்டில் செய்யும்போதும் நல்லா தேங்காய் எண்ணெயை செஞ்சு பாருங்கள். அது மற்றதை விட இன்னும் டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். செய்யும்போதே அதோடய வாசனை வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்போஸ் கிரில் இல்லைன்னா, கிரில் இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் உங்களுக்கு இது சாப்பிடும்போது. இந்த கிரில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இல்லைனா நம்மளோட மார்க்கெட்டில் அந்த காய்கறி இதெல்லாம் மொத்த மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா மளிகை ஜாமான்லேருந்து நம்ம ஊர்கள் சைட்லலாம் கிடைக்கும். இந்த அருவாமனையிலேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கடைகளில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி கிரில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேளுங்க. நான் வாங்கும்போது இது 150 200 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம். அப்படி தான் நான் அதை வாங்கினேன். இதை நான் செய்யும்போது உங்களுக்கு மசாலாலாம் அந்த அடுப்பில் விழத்தான் செய்யும், வேறு வழியே இல்லை. நம்ம வீட்டில் செய்யும்போது நம்மக்கிட்ட ஓவன் ஒன்றும் இல்லை இல்லையா. ஓவன் இருந்தால் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஓவன் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டு மிஷின் ஒரு நம்பர் செட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிரில் ஆகிடும், சூப்பராக. இதை விட நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ஓவன் இல்லை, நம்மளை மாதிரி ஓவன் இல்லாத வீட்டில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். உங்கள் பசங்க இது வேணும் வீட்டில் செஞ்சு கொடுங்கன்னு அடம் பிடிப்பாங்க. எங்கள் வீட்லேயும் இப்படித்தாங்க, நான் செஞ்சு கொடுங்க. எனக்கு ரொம்ப சரி செஞ்சு கொடுப்போம், பிள்ளைங்க அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிரில்லே வாங்கினேன். வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தோம். எல்லாருமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கங்க, மஸ்ட்டு. இது டேஸ்ட்டு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும்.
இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் பையன் வந்துட்டான் வீட்டுக்கு. என்ன வாசம், வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்போவே ஒரு பீஸ் சாப்பிட்டு போயாச்சு. அப்புறம் அது கூட பிரியாணியும் வச்சு லெக் பீஸையும் வச்சு அவ்வளோதான், செம்ம பொடி அன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிங்க் பியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.